இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு தமிழ் வளர்த்த தஞ்சாவூர். இது சோழனின் சொர்க்க பூமி. ராஜராஜ சோழன் அன்று நாட்டிய அடிக்கல் இன்று உலகம் போற்றும் உயர் கோபுரமாய் உயர்ந்துள்ளது. தன் நிழலை தானே சுமந்து நிற்கும் தனித்தன்மை கொண்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் தரணி போற்றும் தமிழனின் பிரம்மாண்டம். 1000 ஆண்டு கடந்த என் அரசன் கோவில் எத்தனை முறை பார்த்தாலும் என் மனம் எண்ணி எண்ணி வியப்பதை என்னால் மாற்ற இயலவில்லை. தமிழின் பெருமையை விவரிக்கும் தஞ்சாவூர் என்பது தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கான மையமாக திகழும் அற்புதமான நகரமாகும். தஞ்சாவூர் என்பது அதன் மலைகளும் பண்டைய கோயில்களும் கலை மற்றும் சங்கீதத்தின் மையமாக விளங்கினாலும் தமிழின் மூலவருமான மொழிகளின் வழியாக உலக அளவில் புகழ் பெற்றது. உலகின் தமிழ் மரபை புனிதமாக பரப்பும் இடமாக தஞ்சாவூர் நம்மை வழிகாட்டி வருகிறது. அந்த காலம் முதல் இன்று வரை இவ்விடம் தமிழ் மொழியின் விறுவிறுப்பு, பண்பாட்டு அடையாளம் மற்றும் ஆழமான செழுமையை பேணி வருகிறது. அகர முதறிய தமிழ் இங்கு வளர்ந்தது, அறம் இசைக்கலை இங்கு மலர்ந்தது. தஞ்சையில் இருந்து உலகெங்கும் பரவி தமிழ் மொழி வாழ்ந்து புகழ் பெற்றது. பெரிய கோயில்கள், சோழ வட்டங்கள், கலைப்படைப்புகள், கல்வி திசைகளின் தடம் போன்றவையால் உலக நாடுகளிலும் தமிழே ஓங்கி சொல்லப்பட்டது. அன்பும் அருளும் மட்டுமே வாழ்க்கையை அழகாக்கின்றன. இந்த பொன்மொழிக்கேற்ப தஞ்சாவூரின் மானுட வாழ்க்கையில் அன்பும் பிறரின் நன்மைக்காக அருளும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. பொறுமை என்பது மிகுந்த வல்லமை என்பது பொன்மொழி. சமுதாயத்தில் மற்றவர்களின் துன்பங்களை புரிந்து அந்த நிலையை சமாளிப்பதில் பொறுமை மிக முக்கியமாக கருதப்பட்டது. துன்பம் அடைந்தவன் சிறிது நன்மை செய்தாலும் பெருமை பெறுவான். இந்த சொற்றொடர் தஞ்சாவூர் மேலும் தமிழின் பண்பாட்டு சமூகத்தில் மற்றவர்களின் குறைகளை புரிந்து அவர்களுக்கு உதவுவதை எடுத்துரைக்கிறது. 26 எழுத்துக்கள் மட்டுமே தெரிந்த வெளிநாட்டவர்களை அதிகாரம் செய்யும் போது 247 எழுத்துக்கள் தெரிந்த தமிழர் நாம் மட்டும் ஏன் பணிந்து போக வேண்டும்? தமிழ் இனிது, தமிழ் மொழி இனிது, தமிழர் வாழ்வினிது, தமிழர் வரலாறு இனிது. இதை மறந்து காலப்போக்கில் மாற துடிப்பதே கசப்பு. இதையே உணர்த்துகிறது தமிழ் வளர்த்த தஞ்சை. ஏறும் போரும் நம் மண்ணின் குணம். தஞ்சையில் வாழ்வோம், தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், தமிழ் வாழ, தமிழர் உயர தஞ்சையை தலைக்க செய்வோம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.